உங்க வருமானத்தை உங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த காரணத்தை நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. உங்க வருமானம் மட்டும் கிடையாதுங்க. உங்க சேலரியா இருக்கலாம், உங்க சேவிங்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க யாரா இருந்தாலும் சொல்லாதீங்க. அது நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறா இருக்குங்க. நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு இல்லை, அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். இது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்களின் கோர்வையான தொகுப்பு தாங்க இது. இந்த விஷயங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது உங்கள் வருமானத்தையோ உங்க சேலரியோ நீங்க எவ்வளவு சேவிங் பண்ணிருக்கீங்க, இல்ல உங்கள்ட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, இல்ல உங்கள்ட்ட எவ்வளவு நகைகள் இருக்கு, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க யார்ட்டையாச்சும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணல அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னா ட்ரூன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கறத முழுமையா பாருங்க. முழுமையா பார்க்காம நீங்களா ஒரு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் மணி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ முதல்ல நம்முடைய பெரியவர்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறாங்க. பணங்கிறது எல்லா விஷயங்களையுமே செய்யுங்க. பணம் ஒரு கருவி போலதான். அது நல்லவங்க கையில இருந்துச்சு அப்படின்னா நல்ல விதமா அதை பயன்படுத்துவாங்க. இதுவே கெட்டவங்க கையில இருந்துச்சு அப்படின்னா தவறான முறையில அந்த பணத்தை பயன்படுத்துவாங்க. பணங்கிறது ஒரு மனுஷனுடைய குணத்தை சில மணி நேரத்துல மாத்திடுங்க. உதாரணத்துக்கு, இப்போ நீங்க ஈவினிங் வாக்கிங் போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஆளே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பெட்டி கிடக்குங்க. அதாவது ஒரு பணப்பெட்டியோ இல்ல ஒரு ஜுவல் பாக்ஸோ இல்ல காஸ்ட்லியான லேப்டாப்போ இல்ல காஸ்ட்லியான மொபைல் போனோ கிடந்துச்சு அப்படின்னா அந்த பாக்குறவங்க என்னங்கிறது மாறுமா மாறாதா? அது அவங்களுடைய சூழல். அதாவது தப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அவங்க தப்பு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழல் அது அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு எண்ணங்கிறது வரும். அதாவது எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள், நம்மளோட தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் பணத்தை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுருக்கு பையில வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மத்தவங்க கண் பற்றுமோ அப்படின்னு ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், சிக்கனோ ஒரு மட்டனோ எது வாங்கிட்டு வந்தாலும் யாருக்குமே தெரியாம வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலவங்க சோத்து பானையை கூட வெளியில காமிக்கவே மாட்டாங்க. சோ நான் சொல்றது, அதாவது அந்த கண் பற்றும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, சைக்காலஜிக்கலாகவும் சொல்றேங்க. பணங்கிறது எப்பவுமே ஒரு பிரைவசியா தாங்க பார்க்கப்படுது. அதாவது ஒரு தனிப்பட்ட விஷயமா தாங்க பார்க்கப்படுது. அதாவது இப்ப உங்களுக்கு ரொம்ப பணம் இருக்கு, நீங்க ரொம்ப செழிப்பா இருக்கீங்க, அதாவது உங்க பையங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க சொந்தக்காரங்களே உங்கள்ட்ட பேச மாட்டாங்க. சில நேரம் நீங்க காஸ்ட்லியா ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இல்ல காரோ இல்ல ஜுவல்ஸோ இல்ல ஒரு வீடோ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொருளாதார ரீதியா மாறும் பொழுது உங்க சொந்தக்காரங்க உங்களை வேற விதமா ட்ரீட் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அதாவது எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. இப்போ பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க. இப்போ சமுதாயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ வெள்ளம் வருது, கொரோனா வருது, நிலநடுக்கம் வருது, அதாவது ஏதோ சம்திங் வருது அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள் நிதி உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்கள்ட்ட பணம் இருக்குல்ல, நீங்க கொடுங்க அப்படின்னு. இப்போ ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க இருந்தாங்கன்னா நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு போனாங்க அப்படின்னா சில டைம்ல ப்ரமோஷன்ங்கிற காரியம் வரும்போது அவங்களுக்கு எதுக்கு ப்ரமோஷன், அவங்களுக்கு எதுக்கு சேலரியை கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. இப்போ உங்க வருமானம் மத்தவங்களுக்கு தெரியறதுனால வர பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா பிரைவசி கன்சர்ன்ஸ்ங்க. நீங்க ஏதாச்சும் செலவு பண்ணும்போது அன்வான்டா அதுல தலையிடுவாங்க. உங்களுக்கு அன்வான்டா அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன செலவு பண்றீங்களோ அதுல தலையிடுறது, உங்க ஹேபிட்ஸ்ல தலையிடுறது, உங்க லைஃப்ல தலையிடுறது அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. அடுத்து என்னன்னா ஒப்பிட்டு பேசுவாங்க. அதாவது கம்பேரிசன். நீங்க நல்ல ஜுவல்ஸ் போட்டு போனீங்க அப்படின்னா அவங்க பேசுறது, அவ திமிர் பிடிச்சவா, அவ யாரையும் மதிக்க மாட்டா அப்படிம்பாங்க. சாதாரண ஒரு வார்த்தை பேசினாலும் கூட அவங்க அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணத்தோட கனெக்ட் பண்ணுவாங்க. பணம் இருக்க போய் தான் அவ்வளவு வாய் பேசுறாவா அப்படிம்பாங்க. இப்போ உங்க சேலரி நீங்க அவங்களுக்கு சொல்றதுனால வர இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ அவங்க சில டைம்ல 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கலாம், நீங்க இப்போ 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களா இருப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் 10,000 ரூபாயில நான் என்னோட குடும்பத்தையே நடத்திடுறேன், அவ 1,00,000 ரூபாய் வாங்கி என்ன பண்றாங்க அப்படிம்பாங்க. ஆனா
உங்களுக்கு தெரியும். அதாவது 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அவங்களுக்கான தேவைகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். இப்ப 10,000 ரூபாய் வாங்குறவங்களும் இஎம்ஐ கட்டுவாங்க, பிள்ளைங்களை ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க, அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சாதனங்கள் எல்லாமே வாங்குவாங்க. அதே போல இப்போ 1,00,000 ரூபாய் வாங்குறவங்களும் அவங்களோட பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க, அதே போல இஎம்ஐ கட்டுவாங்க, லோன் கட்டுவாங்க. இப்போ அவங்களுக்கான தேவைகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. அதாவது காரும் பைக்கும் இடிக்குது. இடிச்சிச்சு அப்படின்னா உடனேயே ஆட்கள் சொல்றது கார்காரங்க மேலதான் தப்பு அப்படிம்பாங்க. அங்க என்ன யாரு மேல தப்பு அப்படிங்கறது கட்டாயமா யாருமே பார்க்க மாட்டாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, ஆளு உடனே ஜட்ஜ் பண்ணுவாங்க, கார்காரங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சில வீட்டுல நடக்குங்க. ஒய்ஃப் 20,000 இல்ல 50,000 சேலரி வாங்குவாங்க. ஆனா ஹஸ்பண்ட் அதை விட கம்மியா வாங்குவாங்க. ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ அந்த 50,000 சம்பளத்தை கரெக்டா வந்து வீட்டுல வந்து கொடுத்துடணும் அப்படிம்பாங்க. சில டைம்ல அவங்களுக்கு சேவிங் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கலாம் அந்த இடத்துல. அப்போ அவங்க என்ன பண்ணலாம், 50,000 சேலரி அப்படின்னா 40,000 தான் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் 10,000 ரூபாய அவங்க பிள்ளைங்களுக்காக அவங்க சேவிங் பண்ணலாம். ஆனா இவங்க 50,000 சொல்றதுனால என்ன வரும் அப்படின்னா 50,000 கரெக்டா வீட்டுல கொடுக்கணும். அவர் மட்டும் கேட்க மாட்டாங்க. அதுல யாரு கேட்பாங்க அப்படின்னா அவங்க மாமியாரும் கேட்பாங்க, அவங்க நாத்தனாரும் கேட்பாங்க, உன் ஒய்ஃப் 50,000 வாங்கி என்ன பண்ற அப்படின்னு. சோ இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுல நீங்க உங்கள்ட்ட பணம் இருக்குன்னு சொல்றதுனால வர அடுத்த இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா கடன் கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்க பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பணம் கேட்பாங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து பணம் கேட்பாங்க. அப்படின்னா நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இந்த பணம் போனாலும் பரவாயில்ல, இந்த பணம் அவங்க திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைக்கிற அமௌண்ட்டை மட்டும் கொடுங்க. அதாவது அதுக்கு மேல கொடுக்காதீங்க. கொடுத்துட்டு அதாவது நீங்க அடுத்த மாசம் கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்க கொடுக்காதீங்க. ஏன்னா பணம் கொடுக்கும் போது நல்ல விதமா அவங்க கேட்பாங்க. அடுத்து நம்ம பணத்தை கேட்க போனோம் அப்படின்னா உங்க பணத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேனா அப்படிம்பாங்க, இந்த பணம் வந்து எனக்கு பெரிய அமௌண்டா அப்படிம்பாங்க. இவ்வளவு நாள் நம்ம பழகினதுல என்ன இருக்கு அப்படிம்பாங்க. அதாவது ப்ராப்ளம் தாங்க வரும். இது மாதிரி இப்ப அண்ணன் தம்பி ஒரு பிசினஸ் பண்ணுனாங்க அப்படின்னா இப்ப ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள எந்த சண்டையுமே வராது. ஆனா அதுல ஒரு லாஸ் வந்துச்சு அப்படின்னா ஒன்னாலதானே வந்துச்சு அப்படின்னு அவங்க பிரியறது கூட சான்ஸ் நிறைய இருக்கு. அதாவது அவங்க தனித்தனியா வேலை பார்த்திருந்தாலும் கூட அவங்க ஒன்னா இருந்திருப்பாங்க. ஒரு பிசினஸ்னால அதாவது ஒரு பணத்தினால அவங்க பிரியறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அவங்க பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா பணங்கிற ஒரு விஷயங்கள் வரும்போது அந்த விஷயத்துல சில மனக்கசப்புகள் வருங்க. அதனால எப்பவுமே பண விஷயத்துல ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுதாங்க முடிவெடுக்கும். இது என்ன அப்படின்னா உங்களோட பினான்சியல் டீடைல்ஸ் தெரியறதுனால ஒரு சில இடத்துல உங்களை திருட பார்ப்பாங்க, அதாவது ஸ்கேம் பண்ணுவாங்க. அதாவது நீங்க எந்த வங்கியில பணம் வச்சிருக்கீங்க, நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு நகை வச்சிருக்கீங்க அப்படின்னு அதாவது உங்க பினான்சியல் டீடைல்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை திருட பார்ப்பாங்க. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க பணத்தை எப்படியாச்சும் யூஸ் பண்ண பார்ப்பாங்க, தவறான வழியில யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது உங்கள்ட்ட நல்லவங்க மாதிரி பழகி அந்த பணத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால மேக்சிமம் உங்களோட பினான்சியல் டீடைல்ஸ் மேக்சிமம் யாருக்குமே தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் அப்படின்னு தெரியறவங்களுக்கு மட்டும்தாங்க உங்களோட சேலரிங்கிறது தெரியணும், உங்களோட வருமானங்கிறது தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு உண்மையில நடந்த சம்பவங்க. ஒரு டீச்சர் இருந்தாங்க. டீச்சர் வந்து ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டரா இருந்திருக்காங்க. அந்த டீச்சருக்கு ஒரு 55 வயசு ஏஜ் இருக்குங்க. ரெகுலரா ஒரு ஆட்டோ டிரைவரை தாங்க கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப வருஷமா அந்த பையனுக்கும் தெரியும், பையனுக்கு டீச்சரையும் தெரியும். என்ன ஒரு விஷயம்னாலும் அந்த பையன்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த பையனும் அவங்க வீட்டுக்கு போவான். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களோட பினான்சியல் டீடைல்ஸ் எல்லாமே டீச்சர் வந்து அந்த பையன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னா நைட்டு அவங்க அண்ணனும் தம்பியும் அவங்க திருட பார்த்திருக்காங்க. அவங்க வீட்டுல திருட போகும்போது அவங்க பணத்தெல்லாம் திருடிட்டு அவங்க டீச்சரோட கழுத்துல உள்ள அந்த தாலி செயினை எடுக்கும் போது அவங்க கத்திய வச்சு மிரட்டி இருக்காங்க. மிரட்டின உடனே டீச்சர் ரொம்ப பயந்து போதானதுனால தாலியெல்லாம் அத்துட்டு போயிட்டாங்க. அத்துட்டு போனதுக்கு அதுக்கப்புறம் தேடினாங்க. யார் டீச்சர் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு வாரமா 2 வாரமா தேடிக்கிட்டே இருந்தாங்க, யார் இப்படி பண்ணது அப்படி இப்படின்னு. ஆனா பார்த்தா அந்த பையன் வந்து ரொம்ப நல்லவங்க. நம்ம வெளியில பாக்குறதுக்கு எல்லாருக்குமே சொல்லுவாங்க நல்ல பையன் அப்படின்னு, இந்த பையன் இப்படி செய்வானா அப்படிம்பாங்க. லாஸ்ட் ரெகுலரா போன அந்த ஆட்டோ டிரைவர் தான் திருடினது. அவங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து திருடினது. அப்போ அவங்கள வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் பிடிச்சு உள்ள ஜெயில வச்சுட்டாங்க. அப்ப அந்த டீச்சருக்கு என்னாச்சு அப்படின்னா அந்த டீச்சர் அந்த ஷாக்ல என்ன ஆனாங்க அப்படின்னா அடுத்து அவங்களால வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போகாம இருந்து கடைசியில அவங்க இறந்தே போயிட்டாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பழக்கம் உங்களை பணம் சம்பாதிக்க விடாது அப்படின்னு டீட்டெயில்ஸா ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த வீடியோவோட லிங்க் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.